ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எடிவில் அகாடமி. இந்த வீடியோவில் ஃபெமினிசம்னா என்ன, ஃபெமினிசம் லிட்ரரி தியரியாக ஒரு டெக்ஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் மேஜர் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அண்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பப்ளிஷ்ட் இயரோட வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு ஃபெமினிசம்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு நம்ம லிட்ரேச்சர்னு எடுக்கும்போது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எடுக்கும்போது ஃபெமினிசம்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் இருக்கிறதுல. ஸோ ஃபெமினிசம்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, மேஜர் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக ஒரு 13 ரைட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ரைட்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி, அதில் வந்து ஏதாவது ஒரு 5 ரைட்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து chronological ஆர்டர் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன், செகண்ட் செக்ஸ், செக்ஷுவல் டெக்ஸ்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட்டை கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இயர்படி chronological ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஆர் டேரெக்டாகவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாகவே ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் யாருடைய ஒர்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் விர்ஜினியா உல்ஃபோடைய ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆர் அவங்களுடைய டேர்ம்ஸை வந்து கொடுத்து நமக்கு வந்து கைனோக்ரிட்டிக்ஸ் இந்த டேர்மை வந்து காயின் பண்ணது யார் அப்படிங்கிறது, இந்த டேர்முக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்என் ஷோல்டர்லேருந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். மேஜர் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பப்ளிஷ்ட் இயரோட வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஒர்க்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து பப்ளிஷ்ட் இயரும் வந்துட்டு நோட் பண்ணி அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் அதுவும் ஒரு கொஷின் டைப்பில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே மேஜர் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஃபெமினிசம் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்கை நமக்கு கொண்டு வரது 1960 விமென்ஸ் மூமெண்ட்டாக தொடங்கும். பட் ரைட்டிங்கில் ஒரு நோட்டபிள் ஒர்க்காக நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட் வர்றது வந்து மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் கிட்டேருந்து தான். ஸோ நம்ம மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட்லேருந்து ஜூலியா கிறிஸ்டோவா வரைக்குமே வந்து ஒரு 13 ரைட்டர்ஸ் வந்து இருக்காங்க. மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட், விர்ஜினியா வூல்ஃப், சைமன் டுவாயர், எலன் ஷோவால்டர், மார்கரெட் ஃபுல்லர், கேட் மில்லட், ஹெலன் சியாக்ஸ், லூயி இரிகெரி, டொரல் மாய், காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக், ஜூடித் பட்லர், சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர், ஜூலியா கிறிஸ்டவா. ஸோ இந்த ரைட்டர்ஸை தவிர நமக்கு ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ரைட்டர்ஸை தவிர வேறு யாருக்கிட்ட இருந்துமே யாரோட ஒர்க்குமே நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ். ஸோ இவங்களோட ஒர்க்கை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் chronological ஆர்டரில். லெட்ஸ் டைவ் இன் டு தட். மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் 1759 to 1797 வரைக்கும் 18th century. ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாட்ஸ் ஆன் த எஜுகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ். நமக்கு சம்டைம்ஸ் சப்டைட்டிலும் கேட்குறதுனால சப்டைட்டிலோடு அங்கே கொடுத்துருக்கறதுனால அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு லாங்காக இருக்குது. பட் ட்வைஸ் த டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹிண்ட்டாவாச்சும் ஞாபகத்தில் இருக்கும். தாட்ஸ் ஆன் த எஜுகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ் வித் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஃபீமேல் காண்டக்ட் இன் த மோர் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் ஆஃப் லைஃப் 1787 பப்ளிஷ் ஆகிருக்கு. மேரி அ ஃபிக்ஷன் 1788 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரிஜினல் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் வித் கான்வர்சேஷன்ஸ் கால்குலேட்டட் டு ரெகுலேட் த அஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் த மைண்ட் டு ட்ரூத் அண்ட் குட்னஸ் 1788 தான் இதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு. விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமனும் இவங்க தான் எழுதியிருக்காங்க, மென்னும் இவங்க தான் எழுதியிருக்காங்க. 1790 விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென் வந்து எழுதியிருக்காங்க இன் அ லெட்டர் டு த ரைட் ஹானரபிள் எட்மண்ட் பர்க் occasioned by his reflection on the revolution in 1790. 1790 எட்மண்ட் பர்க் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பற்றின கிரிட்டிசிசமாக வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எழுதின ஒரு ரைட்டருக்கு இவங்க வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் வித் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஃபெமினிஸ்ட் இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்காக நம்ம பார்க்குறது விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் which was published in 1792. An historical and moral view of the French Revolution and the effect it has produced in Europe 1794. மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பற்றின ஒர்க்ஸ் அப்படின்னா அது மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ராங்ஸ் ஆஃப் உமன் ஆர் மரியா இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மஸ்லி வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இவங்களோட அன்ஃபினிஷ்டு ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் ஒர்க் வந்து 1798 வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The next writer is Virginia Woolf 1882 to 1941 வரைக்கும் இவங்களோட டைம். மாடர்ன் ஃபிக்ஷன் 1921. மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் 1924. மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் 1924. ப்ரொஃபஷன் ஃபார் விமன் 1931. ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் விர்ஜினியா உல்ஃப்னாலே அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு
ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் 1929 பப்ளிஷ்ட் இயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க 1929 ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் 1929 அண்ட் 3 கினியாஸ். ஸோ இந்த 5 ஒர்க்கும் வந்து இவங்களுடைய விர்ஜினியா உல்ஃபோட இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். மாடர்ன் ஃபிக்ஷன் மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன், ப்ரொஃபஷன் ஃபார் விமன், ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன், 3 கினியாஸ். த நெக்ஸ்ட் ரைட்டர் இஸ் சைமன் டிவாயர் 1908 to 1986 வரைக்கும். அண்ட் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் 7 ஒர்க் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் செக்ஸ் விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1949. 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் 1929 அண்ட் த செகண்ட் செக்ஸ் 1949, ஒரு 20 வருஷம் கழிச்சு. 1929 ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன், 1949 த செகண்ட் செக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமன் டிவாயர் ஷீ கேம் டு ஸ்டே 1943ல எழுதியிருக்காங்க. 1943 ஷீ கேம் டு ஸ்டே. ஆல் மென் ஆர் மார்டல் 1946. த எத்திக்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி 1947. The Second Sex 1949, The Mandarins 1954, Memoirs of a Dutiful Daughter 1958, The Coming of Age 1970. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரைட்டர் எலைன் ஷோவால்டர். நான் சொன்னது போலவே கைனோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டேம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எலைன் ஷோவால்டர். ஸோ கைனோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற டேமை வந்து லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன், செகண்ட் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறையவே இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து இதில் வந்து இருக்குது. செகண்ட், தேர்ட், 4, 5 அண்ட் 7 இது எல்லாமே வந்து அவங்களோட இம்பார்ட்டண்டான ஒர்க் தான். எலைன் ஷோவால்டர் 1941 to present அவங்களோட லைஃப் டைம். த டபுள் கிரிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் விமன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலாந்து, இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட். 1969 பப்ளிஷ் ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் அ லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன், பிரிட்டிஷ் விமன் நாவலிஸ்ட் ஃப்ரம் பிராண்டே டு லெசிங் 1978. Third one is Towards a Feminist Poetics 1979. Fourth work வந்து Criticism in Wilderness 1981. The Female Melody, Women, Madness and English Culture. Women, Madness and English Culture பார்ட்ஸாக வந்து பப்ளிஷ் ஆகுது. இயர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. Speaking of Gender 1989. Speaking of Gender 1989. Then Sexual Anarchy, Gender and Culture at the Findy Cycle 1990 வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. Sister's Choice 1991. Historical Epidemics and Modern Media 1997. Inventing Herself, Climbing a Feminist Intellectual Heritage 2001. Inventing Herself, Climbing a Feminist Intellectual Heritage 2001. Teaching Literature 2002 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலைன் ஷோவால்டர் டுவர்ட்ஸ் அ ஃபெமினிஸ்ட் பாய்டிக்ஸ், லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன், ஃபீமேல் மெலடி, செக்ஷுவல் அனார்கி, ஸ்பீக்கிங் ஆஃப் ஜெண்டர், இன்வென்டிங் ஹர் செல்ஃப், டீச்சிங் லிட்ரேச்சர், இது எல்லாமே உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் தான். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன் வில்டர்னஸ் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ எலைன் ஷோவால்டருக்கு எல்லா ஒர்க்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண சிலபஸில் கூட நமக்கு வந்து யூஜி பிஜியில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். Then fifth writer is Margaret Fuller 1810 to 1850. Her works are The Great Lawsuit, Man vs. Men, Woman vs. Women. The Great Lawsuit, Man vs. Men, Woman vs. Women 1843 பப்ளிஷ் ஆயிருக்கு. Summer on the Lakes 1844. Summer on the Lakes 1844. Woman in the 19th century 1849. Woman in the 19th century 1845 பப்ளிஷ் ஆகுது. லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட் 1852 வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் கேட் மில்லட் 1934 to 2017 வரைக்கும் வந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து செக்ஷுவல் பொலிட்டிக்ஸ் ஃப்ளையிங், செக்ஷுவல் பொலிட்டிக்ஸ் 1970, ஃப்ளையிங் 1974 அண்ட் சீட்டா 1976, த லூனி பின் ட்ரிப் 1990, The Politics of Cruelty 1994. Sexual Politics 1970 important work. The Politics of Cruelty 1994. And Mother Millet இதுவுமே உங்களோட ஒர்க் தான். 2001 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் ஹெலன் சியாக்ஸ் 1937 ஹெலன் சியாக்ஸ் 1937 to present. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து The Law of Medusa which was published in 1975. The Law of Medusa, The Newly Born Woman 1975, Coming to Writing 1977, 3 Steps on the Ladder of Writing 1991,
Stigmata Surviving Text 1998, Wiles 1998. ஜாக்வஸ் டெரிடா கூட கோத்தராக வந்து பார்த்தீங்கன்னா வாயில்ஸ் 1998. தென் லூயி கெரி 1932 present. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துட்டு இங்கே த செக்ஸ் விச் இஸ் நாட் ஒன். ஃபஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலம் ஆஃப் த அதர் உமன், ஸ்பெக்குலம் ஆஃப் த அதர் உமன் 1974. The Sex Which Is Not One 1977. The Sex Which Is Not One 1977. Elemental Passions 1982 and Ethics of Sexual Difference 1982. I Love to You 1990. I Love to You 1990. The Forgetting of Year in the Martin Heidegger 1999. The Forgetting of the Year in the Martin Heidegger 1999. The next one is Torlmoy 1953 to present. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து செக்ஷுவல் ஆர் டெக்ஷுவல் பாலிடிக்ஸ், ஃபெமினிஸ்ட் லிட்ரரி தியரி. ஆக்சுவலி கேட் மில்லட்டும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. கேட் மில்லட்டும் செக்ஷுவல் பாலிடிக்ஸ் 1970 வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. அண்ட் டாரல்மாயோடைய செக்ஷுவல் ஆர் டெக்ஷுவல் பாலிடிக்ஸ் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி தியரி வந்து 1785. அது 1970, இது 1985. 1985 செக்ஷுவல் ஆர் டெக்ஷுவல் பாலிடிக்ஸ் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி தியரி பை டாரல்மாய். Then Simon de Beauvoir, The Making of an Intellectual Woman. Simon de Beauvoir, The Making of an Intellectual Woman, 1994. What is a Woman? What is a Woman and Other Essays, 1999. What is a Woman and Other Essays, 1999. Sex, Gender and the Body, 2005. 2005 published on a work is Sex, Gender and the Body by Torlmoy. Henrik Ibsen and the Birth of Modernism, Art, Theatre, Philosophy, 2006. Henrik Ibsen and the Birth of Modernism, Art, Theatre, Philosophy in 2006. Revolution of the Ordinary. Revolution of the Ordinary, 2017. Character 3 Inquiries in the Literary Studies, 2019. Character 3 Inquiries in Literary Studies, 2019. And the next one is Gayatri Chakravarti's spy work, 1942 to present. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் த சபால்டன் ஸ்பீக் 2008 இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் பார்க்கும்போது ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் டெரிடாஸ் புக் ஆஃப் கிராமட்டாலஜி இன் 1967. 1967 ஆஃப் கிராமட்டாலஜி டெரிடாவோட புக் வந்துட்டு இவங்க வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. தென் மை செல்ஃப் மஸ்ட் ஐ ரீமேக் 1974. Her dissertation on W.B. Yeats. Myself Must I Remake. Third one is In Other Worlds 1987. In Other Worlds 1987. Outside in the Teaching Machine 1993. A Critique of Post-Colonial Reason 1999. Death of a Discipline 2003. Can the Subaltern Speak 2008. Can the Subaltern Speak தான் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக்கோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் 2008 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Then Other Asias 2008 and Aesthetic Education in the Age of Globalization 2012. And Aesthetic Education in the Age of Globalization 2012. And next one is Judith Butler 1956 to present. Performative Acts and Gender Constitution 1988. Performative Acts and Gender Constitution in 1988. Gender Trouble. Judith Butlerனாலே இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துட்டு Gender Trouble. 1990 பப்ளிஷ் ஆகுது. Imitation and Gender Insubordination 1991. Bodies That Matter. Bodies That Matter 1993. Excitable Speech 1997. Undoing Gender. Notes Toward Performative Theory of Assembly 2015. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் வந்து ஜெண்டர் ட்ரபிள் அப்படிங்கிற இது எல்லாமே வந்து இவங்களுக்கு டேர்ம்ஸும் ஜெண்டர் அப்படிங்கிற நேமில் தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இவங்களோட ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஜெண்டர் ட்ரபிள் 1990. அண்ட் சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர் ஒரே ஒரு ஒர்க் தான், ரெண்டு பேரும் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்த ஒர்க் வந்து த மேட் உமன் இன் த அட்டீக். இதோட சப்டைட்டில் இம்பார்ட்டன்ட் த உமன் ரைட்டர் அண்ட் த 19th century லிட்டரரி இமேஜினேஷன் 1979. 1979 சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கியூபர் கொடுத்த இந்த லிட்டரரி டெக்ஸ்ட் வந்து ஃபெமினிசமில் இம்பார்ட்டன்ட். த மேட் உமன் இன் த அட்டிக். இதில் வந்து 19th century ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய போர்ட்ராயல் ஆஃப் உமன் வந்து ஏஞ்சல் இன் த ஹவுஸ் ஆர் மான்ஸ்டர் எப்படி வந்து இவங்க வந்து
விமனை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கிப்ரோட கான்ட்ரிபியூஷன் த மேட் உமன் இன் த அட்டிக். Next one is Julia. Last one is Julia Kristeva. Desire in Language in 1969. Desire in Language. லிங்குவிஸ்டிக்ஸ்லேயுமே வந்து ஜூலியா கிறிஸ்டவா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபெமினிசம்க்கும் அவங்களுடைய ஃபெமினிசம் தியரிலையும் அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. டிசைர் இன் லாங்குவேஜ் 1969, பவர்ஸ் ஆஃப் ஹாரர் 1980, டேல்ஸ் ஆஃப் லவ் 1983, பிளாக் சன், டிப்ரெஷன் அண்ட் மெலன்கோலியா 1987, த ஓல்டு மேன் அண்ட் த வுல்ஸ் 1991, Passions of Our Time 2018. Passions of Our Time 2018. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 13 ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ், மேஜர் ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரைட்டர்ஸ் அண்ட் இவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஷுவராக ஃபெமினிசம்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் லிசன் பண்ணிங்கனாலே, நீங்கள் வந்து படிக்கணும்னு இல்லை, கேட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்ஸ் யாரோடது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஷுவராக ஃபெமினிசம் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின். டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.